என் அன்பான சொந்த பந்தங்களே, தாஜ் நிர்வாகத்தின் தூண்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் மகிழ்ச்சியாகவும், சந்தோஷமாகவும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையில் அருள் புரியணும். ஸோ வெயில்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் கடுமையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிலு. மக்கள கொஞ்சம் போன வாரம் கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது. மறுபடியும் இந்த வாரம் ஹீட் ஆக்கிருச்சு. ஸோ ஓகே. இயற்கை அதோடைய வேலையை செய்யுது. அதோடைய பணியை அது சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. சந்தோஷம். ஸ்கூல் ஓப்பன் ஆகப்போகுது. ஜூன் 6 இருந்தது. இப்போ ஜூன் 10ஆ மாத்திட்டாங்களா? ஜூன் 10 ஸ்கூல் ஓப்பனிங். மகிழ்ச்சியா மாணவர்கள், நம்முடைய அன்பு செல்வங்கள், குழந்தைகள் பள்ளிக்கு போகிறாங்க. எல்லாருக்குமே என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. என்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், என்னுடைய அடுத்த முதல்வர்கள், அமைச்சர்கள், நாட்டின் தலையெழுத்து மாற்ற வரும் என்னுடைய மாணவ செல்வங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நம் நிர்வாகத்தினுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் நல்லா படித்து நல்லா பெரிய அதிகாரியாகவோ, நல்ல அமைச்சர்களாகவோ, இந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றக்கூடிய நல்ல அரசியல்வாதியாகவோ ஸோ எல்லாருமே வந்து ஆகணும். நல்ல நிர்வாகங்கள், நல்ல தொழிற்சாலைகள், நல்ல பிஸ்னஸ் மேன்ஸ், நிறைய பைலட்ஸு, நிறைய 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 துறைகளில் நம்முடைய மாணவ செல்வங்கள், நம் நாட்டின் சேர்ந்த அனைத்து மாணவர்களும் நல்ல முறையில் நல்ல விஷயங்களை செய்யணும். நல்ல அரசியல்வாதிகளாகவும், நல்ல தொழிலதிபர்களாகவும், நல்ல தொழில் வளத்துறை சேர்ந்த நிர்வாகிகளாகவும், கலெக்டராகவும், ஐஏஎஸ் ஆகவும், ஐபிஎஸ் ஆகவும், இன்றைய மாணவர்கள் நாளை நாட்டின் எதிர்காலங்கள். ஸோ அவங்க தான் நாளையுடைய சரித்திரம் படைக்கிற என்னுடைய மாணவ செல்வங்கள். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் ரீஓப்பனிங் ஸ்கூல, கல்லூரிகள், பள்ளிகள் ஸோ திறப்பு இருக்கு. எல்லாரும் நல்லபடியாக போயிட்டு நல்லா படிங்க. ஸோ பெற்றவங்களுக்கும் நம்மளுடைய பெருமையும், நாட்டின் பெருமையும் சேர்க்கணும். பெற்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெருமையை சேர்க்கணும். அடுத்தது நாட்டில் பிறந்ததுக்கு இந்த நாட்டின் சிறப்பையும் நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாணவ செல்வங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், ஸோ இவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்க என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நாளை தலைமுறைக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க நல்லா வந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்களுடைய நாலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளை தாண்டி இருக்கு. நம்ம கூட அந்த அளவுக்கு படிக்கிற காலத்துல அவ்வளோ யோசிச்சிருப்போமான்னு தெரியாது, அவ்வளோ பேசியிருப்போமா தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனு, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், நாளைய தலைமுறை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ அறிவுபூர்வமா பேசுறாங்க, அவ்வளோ அறிவுபூர்வமா செயல்படுத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அடுத்த உண்மையிலே சொல்றேன், நம்ம கூட அந்த அளவுக்கு இந்த வயசுல இவ்வளோ விஷயங்கள் தோணி இருக்காது. அவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்கு யார் காரணம்னா, ஸோ கண்டிப்பா பெற்றோர்கள் தான். அந்த அந்த சிறப்புக்கு யார் காரணம்னா கண்டிப்பா பெற்றோர்கள்னா, ஸோ அவங்க கொடுக்குற ஊக்கம் தான், பெற்றோர்கள் கொடுக்குற ஊக்கம் தான் பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா பெற்றோர்களுக்கு இதுல கண்டிப்பா பங்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் இவ்வளவு அறிவு சார்ந்து இருக்காங்கன்னா, அது கண்டிப்பா பெற்றோர்கள் முக்கியமான காரணம். ஏன்னா பெற்றோர்கள் கொடுக்குற சுதந்திரம், அவங்களுக்கு கொடுக்குற அவங்களுடைய இண்டிபெண்டன்ட், அவங்களுக்கு என்ன பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். நம்ம படிக்கிற காலத்துல சரியா உணவு இருந்திருக்காது, சரியான முறையில கல்வி இருந்திருக்காது, நம்மளுக்கு சரியான விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு கிடைக்காததை, நம்ம அனுபவிக்காததை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து தரோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்காத ஒரு கல்வி, நம்ம என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இப்போ இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க? ஸோ இன்னைக்கு 90% எனக்கு தெரிஞ்சு 90% ஸோ பிரைவேட் ஸ்கூல்ல தான். மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஎஸ்சி எல்லாம் தாண்டி இன்டர்நேஷனல் எஜுகேஷன் வந்துருச்சு. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் சொன்னாலே பெரிய விஷயமா இருந்தது. நாங்க படிச்ச காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 90% இருப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 10% இருப்பாங்க. அப்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அது இங்க இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கலாம் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன்லாம் இங்கிலீஷ்ல சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல என்ன போய் சொல்லுவோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல, "வணக்கம் ஐயா, காலை வணக்கம்" அப்படின்னு சொல்லி பழகிருப்போம். அங்க வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுத்துருவாங்க. அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லுவாங்க.
இப்ப இன்னைக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம்லாம் யாரும் சேர்க்கறது இல்லை. அதுக்கே இப்ப வேல்யூ இல்லை. இப்ப நெக்ஸ்ட் என்னது? சிபிஎஸ்இ, ஆக்ஸ்போர்டு, அப்புறம் இப்போ தான் அது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் குளோபல் அந்த மாதிரி லெவலுக்கு போயிருச்சு. இப்போ ஸ்கூல்ல வந்து என்னன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு எஜுகேஷன். எங்க படிச்சாலும் ஒரே படிப்பு தான். பிள்ளைங்க வந்து அறிவோட இருந்தா எங்க வேணாலும் படிப்பாங்க. அது அரசு கல்வியா இருந்தாலும் சரி, தனியார் துறை சேர்ந்த கல்வியா இருந்தாலும் சரி, நம்ம குடுக்குற ஊக்கம் தான், நம்ம குடுக்குற அன்பு தான், நம்ம குடுக்குற பாசமும் நேசம் தான் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல அறிவை கொடுக்கும். ஸ்கூல் வந்து ஓரளவு தான் கொடுக்கும். ஆனா பிள்ளைகளுக்கு தாய் தந்தைகள் குடுக்குற அந்த அன்பு ஆற்றல் தான் பிள்ளைங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். சரிங்களா? அது அரசு துறை சேர்ந்த கல்வித்துறையா கல்வி மாணவர்களா இருக்கட்டும், தனியார் துறையை சேர்ந்த கல்வி மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஊக்கம் யாருன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் யாருன்னா, ஸோ அவங்களுடைய தாய் தந்தை தான். அவங்க குடும்பம் தான். அந்த குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை தான் அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமா, மகிழ்ச்சியா, அன்போட இருந்தா, ஸோ அவங்க படிப்பு வந்து எங்க படிச்சாலும் அவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ இன்னைக்கு மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க இருக்க இப்போ என்னுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ல நான் வளர்ந்துருக்கும் போது ஸ்ட்ரென்த் வந்து 50 பிள்ளைங்க கிளாஸ்ல இருந்தா அதுல ஒரு 10, 15 பிள்ளை தான் நல்லா படிக்கும். மீதி இருக்கிற 30, 35 பிள்ளைங்க என்ன இருக்கும்? ஒரு நார்மல் எஜுகேஷன் தான். ஆனா இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளை அது அரசு கல்வியா இருக்கட்டும், தனியார் கல்வி கூடமா இருக்கட்டும். இன்னைக்கு இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஒரு 50 ஸ்ட்ரென்த் ஒரு கிளாஸ்லன்னா 40 டு 45 பிள்ளைங்க நல்லா அறிவோட இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. மீதி இருக்கிற 5 பிள்ளைங்களும் வீக்கா இருந்தா கூட ஸ்பெஷலா அவங்களுக்கு அரசு கல்வியில கூட என்ன பண்றாங்க? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற கல்வி அந்த மாதிரி நல்ல கல்வியா இருக்கு. ஸோ அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உணவை கொடுப்போம். அவங்க நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுப்போம். அவங்க நல்லா சிறப்பா வாழ்றதுக்கு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்போம். செய்வோமா? நம்மளுக்கு கண்டிப்பா அந்த கடமை இருக்கு. நம்ம பிள்ளைங்களை தாண்டி நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய பாசம், நேசம், நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பிள்ளைங்கள் தானே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ற வாழ்க்கையை சொல்லுவோம்ல. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மேரேஜ் ஓகேயா? அவ்வளவுதான் கட்டம். அதுக்கப்புறம் பிள்ளைகள், அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்காக உழைக்கிறது, அவங்களுக்காக நம்ம வந்து அவங்க ஃபியூச்சருக்காக நம்ம வந்து சேமிப்பது. இதுதான். இந்த சேமிப்பு என்பது என்ன ஆகுது? சேமிப்புன்னு சொல்லும்போது 2 விஷயம் சேமிக்க முடியும். என்னது? என்ன சேமிக்கலாம்? 2ல 1 தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சேமிப்பு. என்ன சேமிப்புன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். தங்கம் இன்னைக்கு தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு விலை. ஒரு ஏழைப்பால மக்கள்கள் இன்னைக்கு போய் தங்கம் வாங்கணும்னா, அவ்வளோ பயம் காட்டுற விதத்துல தங்க விலை என்ன ஆகுது? இன்னைக்கு ரூ. 6,710 இன்னைக்கு ரேட்டு. இன்னைக்கு ரேட்டு 1ஆம் தேதி இன்னைக்கு. ஆமா ஜூன் 1 இன்னைக்கு ரேட் வந்து ரூ. 6,710 இன்னைக்கு ரேட்டு. இதே ஒரு 3 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,000 5000 5,500 இருந்தது. ரூ. 2,000 கிட்ட ஏறி போயிடுச்சு. ரூ. 2,000 ரூ. 1,500 கிட்ட ஏறிடுச்சு. இப்போ தங்கம் விலை வந்து தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஏழைப்பால மக்கள் தங்கம் வாங்குறதுக்கான விஷயம் என்ன சொல்றது? சொப்பனமாயிருச்சு. கனவாயிருச்சு. வாங்கினாலும் நம்ம என்ன பண்றோம்? வாங்கினாலும் அந்த தங்கத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம கஷ்டப்பட்டு ஒரு தங்கத்தை வாங்குறோம். ரூ. 6,000 ரூ. 7,000 ரூ. 8,000 ரூ. 10,000 அது எவ்வளவு இருந்தாலும் ஒரு நேரத்துல நம்ம தங்கம் வாங்கி தான் ஆகணும். நல்ல நிகழ்வுகள், அந்த நிகழ்ச்சிகள் வரும்போது, கல்யாணம், காட்சிகள் வரும்போது தங்கம் வாங்கி தானே ஆகணும். அந்த தங்கத்தை வாங்கும்போது அது எவ்வளவு நாள் நம்ம சேமிக்கிறோம்? எவ்வளவு நாள் நம்ம அதை பத்திரமா பாத்துக்கிறோம்? எவ்வளவு நாள் பத்திரமா அது நம்மளை பாத்துக்குது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. தங்கம் என்பது உங்க கையில பணமா இருக்கிறது மாதிரிதான். அது தங்கம் என்பது என்னது? உங்க கையில ஒரு மணி லிக்விட் ஒரு காசா இருக்கிற மாதிரிதான். அது என்னைக்கு வேணாலும் செலவாகும். பணமும் தங்கமும் ஒண்ணுதான். இது எல்லோவா இருக்கும், இது பேப்பரா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இது காகிதமா இருக்கும், இது பொருளா இருக்கும். ஸோ 2மே மதிப்பு ஒண்ணுதான். நீங்க எப்படி ஷேக் பண்ணாலும் என்ன ஆகும்?
காகிதம் உடனே செலவாகும். பொருள், இந்த தங்க பொருள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செலவாகும். ஏன்னா அது அடகு வைக்கணும் இல்ல விற்கணும். ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தங்கத்துக்கும் ரூபாக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. அதை சேமிக்கிறது என்பது, பணத்தை சேமிக்க முடியுமா நம்மளால? எத்தனை நாள் சேமிக்க முடியும்? எங்கெல்லாம் சேமிக்க முடியும்? பேங்க்ல போடலாமா? இல்ல பெண்கள் வந்து அவங்களுடைய மெயினான ஒரு டிபார்ட்மெண்ட் கிச்சன்ல சேர்க்க முடியுமா? கடுகு டப்பாவிலையோ அந்த டப்பாவிலையோ இந்த டப்பாவில இல்ல. பேங்க்ல இல்ல. போடலாம். எத்தனை நாள் போட முடியும்? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 6 மாசம், 3 மாசம் தாண்டி அந்த இடத்துல நீங்க வச்ச இடத்துல பணம் இருந்ததுன்னா பெரிய விஷயம். வைக்கிறதும் நம்ம கை தான், எடுக்கிறதும் நம்ம கை தான், செலவாயிரும். பேங்க்கு நான் காட்டுறேன், ஸ்மார்ட் கார்டு, ஏடிஎம், பேடிஎம் கரோ, அவ்வளவுதான். ஏடிஎம் கரோ, பேடிஎம் கரோ, முடிஞ்சு போயிடும். தங்கமும் அதே தான். தங்கமும் பணமும் எப்படின்னா அதே மாதிரி தான் தங்கமும். தங்கம் நம்ம என்ன வைக்கலாம்? நல்லா கழுத்துல நெக்லஸா இருக்கலாம், கையில வளையலா இருக்கலாம், விரல்ல மோதிரமா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா தேவைன்னு வரும்போது என்ன ஆயிரும்? ஒரு விஷயம், ஒரு கஷ்டம், ஒரு ஏதோ ஒரு ஆபத்து, ஒரே ஒரு தேவைகள் நமக்கோ இல்ல எதிராளிகளோ, நம்மளுடைய சார்ந்தவர்களுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம்? காசு இல்லை அவனா, நகை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? எடுத்து பையில குத்துருவோம். அப்போ அது சேமிப்புக்கான ஒரு என்னது, அது நம்ம ஒரு ஃபியூச்சர் பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சேமிக்க வைக்கிற ஒரு பொருளா இருக்குமானா கண்டிப்பா வாய்ப்பு கம்மி தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்னைக்கு போட்டு வைக்கலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 200 ரூபா 300 கிராமுக்கு ஏறி இருக்கும், ஒரு 500 கிராமுக்கு ஏறி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 1000 ஏறி இருக்கும். இன்னைக்கு கையில காசு இருக்கு, அப்படி நகை வாங்கி வைக்கலாம்னா வாங்கி வைக்கலாம். அது நகையா வாங்கக்கூடாது, காயினா வாங்கணும். கோல்டு காயினா வாங்கணும், பிஸ்கெட்டா வாங்கணும். அதுதான் நமக்கு லாபம். ஆபரணமா வாங்கினா அது லாபம் கிடையாது. ஆபரணம்னா என்ன? நம்ம பயன்படுற பொருள், நம்ம செயினோ, மோதிரமோ, வளையலோ, நெக்லஸோ, இதுல ஆபரணங்கள். இதை வாங்கினா நமக்கு லாஸ் தான், ப்ராஃபிட்லாம் கிடையாது. நீங்க வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குறீங்களோ விற்கும் போது அதே விலை தான் இருக்கும். ரேட் இன்க்ரீஸா இருக்கும், ஆனா உங்களுக்கு லாஸ் ஆயிரும். எப்படி லாஸ் ஆகும்னா, 22 கேரட் நம்ம 916 வாங்குறோம் இல்லையா? 916 கோல்டு வாங்குறோம். 916னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 916னா பர்சன்டேஜ் தான். 91.6% தான் கோல்டு. எது? 91.6 தான் கோல்டு. 100% இருந்தாதான் ஒரு பொருள் ஃபினிஷ் ஆகும் இல்லையா? 100% இருக்கணும். அப்போ இதுல வந்து 91.6 தான் கோல்டு. மீதி எங்க போயிடுச்சு? மீதி 8.4. கரெக்டா? 8.4 காப்பர். அப்ப 8.4 காப்பரை சேர்க்கும் போது 100% ஆயிருது. ஏன்னா வெறும் கோல்டை வச்சு ஒரு பொருளை உருவாக்க முடியாது. வெறும் கோல்டை வச்சு ஒரு வளையலோ, நெக்லஸோ, மோதிரமோ செய்ய முடியாது. அதுல காப்பர் மிக்ஸ் பண்ணாதான் ஒரு பொருளா மாத்த முடியும். அப்போ 916 அதுதான் பர்சன்டேஜ். 91.6% தங்கம், 8.4 வந்து உங்களுக்கு காப்பர். அப்ப நம்ம நகையா வாங்கும்போது, நம்ம வந்து ஆபரணமா வாங்கும்போது 91.6க்கு தான் காசு கொடுக்குறோமா? இல்லையே. அந்த வெயிட் போடுறான், அந்த வெயிட்டுக்கு சேர்த்து தானே காசு தரோம். 10 கிராம் தான் 10 கிராம் காசு தரோம், 20 கிராம் தான் 20 கிராமுக்கு காசு தரோம், 3 கிராம் தான் 3 கிராமுக்கு காசு தரோம். அந்த 3 கிராம் வாங்குனீங்கன்னா அதுல எத்தனை % கோல்டு இருக்கு? அதான விஷயம். மீதி எத்தனை % காப்பர் இருக்கு? அப்ப நம்ம காசு கொடுக்குறது, காப்பருடைய விலை இன்னைக்கு ஒரு கிலோ வெறும் 700 ரூபாய். ஒரு கிலோ எவ்வளோ? வெறும் 700 ரூபாய். 1000 ரூபானே வச்சுப்போம். ஒரு கிலோ காப்பர் இன்னைக்கு 1000 ரூபாய். தங்கம் ஒரு கிராம் எவ்வளோ? 6700 ரூபாய். அப்போ நம்ம தங்கம் வாங்குறது 91.6% தான் தங்கம் வாங்குறோம். மீதி என்ன வாங்குறோம்? 8.4% வந்து நம்ம காப்பர் தான் மிக்ஸ் பண்றோம். அப்ப காப்பருக்கு தனியா காசு கட்டுறோமா, கோல்டுக்கு தனியா காசு கட்டுறோமா? இல்லையே. அந்த காப்பருக்கும் சேர்த்து தான் நம்ம கோல்டு காசு தரோம். எதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னா, இந்த காப்பருக்கு சேர்த்து தான் நம்ம வந்து காசு தரோம், கோல்டு கணக்குல. கோல்டு கணக்குல காப்பருக்கும் சேர்த்து தான் நம்ம கோல்டு கணக்குல வாங்கிட்டு இருக்கோம். காப்பருக்கு தனியா நம்ம கொடுக்கலையே, அவன் தான் கோல்டுல சேர்த்துட்டானே அதை. அப்போ நகையா வாங்கும் போது நாளைக்கு விற்க போறீங்க, விற்கும் போது என்ன பண்ணுவான்?
மெல்ட் பண்ணிடுவான். என்னது? கோல்டு என்ன பண்ணிடுவான்? மெல்ட் பண்ணிடுவான். மெல்ட் பண்ண என்ன ஆயிரும்? கோல்டு தனியாவும் காப்பர் தனியாவும், காப்பர் தனியா இல்ல, காப்பர் மெல்ட் ஆயிரும். காப்பர் ஹீட்ல என்ன ஆயிரும்? மெல்ட் ஆகி அது பஸ்பம் ஆயிரும். கோல்டு தனியா வந்துடும். அப்போ நீங்க வாங்குனீங்க இல்லையா, 3 கிராம் வாங்கியிருப்பீங்க, 4 கிராம் வாங்கியிருப்பீங்க, 10 கிராம் வாங்கியிருப்பீங்க. அப்ப அதுல 91% 91.6 தான் கோல்டு இருக்கும். அது மட்டும் தனியா வந்துடும். நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கினீங்க இல்லையா, 8.4 அந்த காப்பர், அது தனியா தண்ணியில போயிடும். அப்ப நீங்க வாங்கும்போது 7,000 ரூபாய் இருந்ததுன்னா நகை, சைக்கூலி சேதாரம் போட்டுட்டு 8,000 ரூபாய் கொண்டு வந்துருவான். அப்ப நீங்க விற்கும் போது அந்த காப்பர் மைனஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்கிறீங்க, இல்ல 1 வருஷம் கழிச்சு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு உங்க கையில அந்த அமௌண்ட் தான் கைக்கு வரும். நீங்க வாங்கும்போது எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 1 கிராம் 6,700 வாங்குனீங்க இல்லையா? ஒரு 10 கிராம் வச்சுப்போம். 10 கிராமுக்கு என்ன ஆயிடுச்சு? 67,000 ரூபாய் ஆயிடுச்சு. சைக்கூலி சேதாரம் போடுவான். சைக்கூலி சேதாரம் ஒரு ஒரு இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 7% 8% போடுவான். நீங்க வாங்குற நகைக்கு ஏத்த மாதிரி. வாங்குற நகைக்கு ஏத்த மாதிரி ஒரு 7, 8% போறான்னு வச்சுங்க. மினிமம் 8% கம்மி இல்லை, இங்கேயும் 7% கம்மி இல்லை. அதுக்கு ஒரு 7% போடுவோம். 67,000 ரூபாய்க்கு 7% போட்டா என்னாச்சு? அது அது ஒரே ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஹலோ, வந்துருமா? ஒரு 10,000 வருமா? 6,700 ரூபாவா? 6,700 ரூபாய் வந்துருது. அப்ப 6,700 ரூபாய் இதை சேர்த்தா எவ்வளவு வருது? ஒரு 75,000 ரூபாய் கிட்ட வந்துருது. 75,000 ரூபாய் கிட்ட வந்துருது. அப்போ நீங்க விற்க போகும்போது ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்க போகும்போது என்ன ஆகும்? காப்பர் மைனஸ் ஆயிரும். சைக்கூலி சேதாரம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிட்டாங்க. 6,000 ரூபாய் 7,000 ரூபாய். நீ விற்கும் போது 2 வருஷம் கழிச்சு அன்னைக்கு ரேட் என்ன இருக்கும்? இப்போ 7,000 ரூபாய் இருக்குன்னா அன்னைக்கு ஒரு 8,000 ரூபாய் வச்சுங்க. விற்க போகும்போது உங்க காப்பர் மைனஸ் ஆயிரும். அதே 70,000 75,000 தான் உங்க கைக்கு வரும். அதே 75,000 தான் உங்க கைக்கு வரும். வாங்கும்போது நீங்க வாங்குனீங்கல்ல, அந்த காசு தான் உங்க கைக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ இது சேமிப்பா, இல்ல சேமிக்கிற மாதிரி தெரியுதா? இப்போ நீங்களே கண்டுபிடிச்சீங்க. நம்ம நகையா வாங்குறது, காயினா வேணா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வாங்கும் போதும் நம்மளுக்கு லாஸ் கிடையாது, விற்கும் போது கூட நமக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா அதுல காப்பர் மிக்சிங் இருக்காது. கோல்டு காயினா வாங்குனீங்கன்னா என்ன வாங்கணும்? பியூர் கோல்டு. பியூர் கோல்டுனா என்னது? 24 கேரக்டர் தான் பியூர் கோல்டு. நம்ம வாங்குறது 22 கேரக்டர் 916 நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இல்லையா? பியூர் கோல்டு வந்து 24 கேரக்டர் தான் பியூர் கோல்டு. 1% கூட அதுல என்ன இருக்காது? மிக்சிங் இருக்காது. அது பிஸ்கெட்டா இருக்கும். அந்த மாதிரி வாங்கி நீங்க அது இருக்கு. 2 கிராம் 3 கிராம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிஸ்கெட் கொடுப்பாங்க. 5 கிராம்னா 5 கிராம் பிஸ்கெட் கொடுப்பாங்க. காப்பரே மிக்சிங் இருக்காது. அது நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நிறைய டெஸ்டிங் சென்டர்லாம் இருக்கு. டெஸ்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அது வேணா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா வாங்கும்போது நீங்க வந்து இப்போ 24 கேரக்டர் இந்த கோல்டோட ஒரு 500 ரூபாய் கூட இருக்கும் ஒரு கிராம். விற்கும் போது உங்களுக்கு 1000 ரூபாய் ஆச்சுன்னா உங்களுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் தான் கிடைக்கும். ஆனா நகையா வாங்குனீங்கன்னா நமக்கு லாஸ் தான். அது விற்கிறவனுக்கும் தெரியும். வாங்குறவனுக்கு தெரியுமோ இல்லையோ, விற்கிறவனுக்கு 100% தெரியும். ஆனா அது வியாபாரம். அது அவங்க பிசினஸ். அவங்க அதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் வாங்குறவங்க கொஞ்சம் வந்து நாலேஜ் இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம தெரிஞ்சு வாங்கணும். ஆனா கோல்டு வாங்காம இருக்க முடியாது. கல்யாண காட்சிகளுக்கு என்ன பண்ணணும்? கலர் கலரா போய் நெக்லஸ் வாங்கணும், டிசைன் டிசைனா வளையல் வாங்கணும், மோதிரம் வாங்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் பண்ணிதான். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அது லாஸ் ஆகும். எதை சேமிக்க முடியும்? எதை சேமிக்க முடியும்? நீங்க பணமாவும் சேமிக்க முடியாது, நகையாவும் சேமிக்க முடியாது. எதை சேமிக்கலாம்? இன்னைக்கு நிறைய பினான்சியல் அட்வைசிங்லாம் யார் என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய இந்த வருவாய் பக்கத்தினாலே அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் தான் சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டீஸ் தி சேவிங் த பெஸ்ட். நான் சொல்லலங்க. பெரிய பெரிய ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அக்கௌண்டன்ட்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஸோ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று கோல்டு இல்லை லேண்டு. கோல்டு என்ன சொல்றாங்க? அது என்னைக்குமே நம்ம கைவிட்டு போகிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால அது இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு வர முடியாது. ஒரு சேவிங்கா கொண்டு வரலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்குறோமோ லேண்டை,
ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதோடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வேற விதத்துல இருக்கணும். வேற மாறி இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு காட்டுக்குள்ள போய் வாங்கியிருப்போம். நாளைக்கு அது பெரிய நகரமா மாறி இருக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன இடமா வாங்கியிருப்போம். அதுக்கு பக்கத்துல ஒரு பைபாஸ் வந்திருக்கும். இல்ல ஒரு மெட்ரோ வந்திருக்கும். இன்னைக்கு எவ்வளவு இடங்கள் விலை போகாத இடம்லாம் இன்னைக்கு விலை போகுது. ஏன்னா இன்னைக்கு மெட்ரோன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் எல்லா இடத்தையும் விலை ஏத்தி விட்டுருச்சு. சந்துக்குள்ள எல்லாம் மெட்ரோ போகுது இப்போ. என்னது? சந்துக்குள்ள, டீ கடைக்குள்ள, கைலா கடை இருந்தக்குள்ள எல்லாம் என்ன போகுது? இல்ல கீழ் வழியா மெட்ரோ போகுது. இன்னும் ஒரு 5 வருஷத்துல சென்னைக்கு உள்ள எல்லாமே எல்லாம் சந்துல, பொந்துல எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு? விலை போகாத இடமெல்லாம் இன்னைக்கு நல்ல விலை ஏறிடுச்சு. ஸோ நகரங்கள், பெரிய நகரங்கள் உருவாகுது. ஏன்னா ஒரு நகரத்துல இருக்கிற மக்கள் இந்த நகரத்துல இருக்கிற விலைவாசியை வாங்க முடியல. தலைக்கு மேல விலை போயிட்டு இருக்கனால இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த இடத்தை வாங்கும்போது, அடுத்த ஒரு இடத்தை போய் வாங்கும்போது அது ஒரு நகரமா மாறுது. அப்ப அங்க என்ன ஆகுது? மக்கள் வாழ்றதுக்கான வசதிகள் அரசாங்கம் ரோடு வசதி, அங்க சாலைகள் வசதி, அங்க போக்குவரத்து வசதி, பூங்கா வசதி, இந்த வசதி, அந்த வசதின்னு அது ஒரு நகரமா மாத்துது. அப்போ விலைவாசி இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏறுது. இந்த மாதிரி இருந்தது தான் கூடுவாஞ்சேரி, பள்ளிக்கரணை, OMR, ECR எல்லாம் நம்ம சொல்றோமே. 15 வருஷத்துக்கு முன்னாடி துறைப்பாக்கம் என்பது எல்லாம் காடு. நான் போயிருக்கேன். காடு. எங்க பெரியம்மா வீடு இருந்திருக்கு. துறைப்பாக்கம். இந்த பக்கமும் மூங்கில் செடியா இருக்கும். இந்த பக்கமும் மூங்கில் செடியா இருக்கும். நடுவுல மிஞ்சி போனா ஒரு 15 அடி தான் ரோடு இருக்கும். இதுல 2 வே வரதுக்கு போறதுக்கான அந்த 15 தான் பஸ் வரணும், போகணும். ஷேர் ஆட்டோ எல்லாம் போகணும். 10 அடிக்கு ஒரு பெட்டி கடை இருக்கும். இரும்புல போட்ட பெட்டி கடை இருக்கும். இப்படிதான் இருந்தது OMR ஒரு நேரத்துல. இன்னைக்கு அந்த OMR, இந்த OMR அந்த காலம், இந்த காலம் பாட்டு தான் இருக்கணும். ஒரு 15 வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 15 to 20 வருஷம் வளர்ச்சி. இன்னைக்கு OMRல இடம் கிடையாது. வாங்குறதுக்கு இன்னைக்கு பணம் இல்லை. கார்பரேட் கம்பெனிக்காரன் மட்டும்தான் வாங்க முடியும். சாதாரண மனிதன் வாங்க முடியாது. ஒரு வீடு வாங்கினா கூட கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறவன் தான் வாங்க முடியும். சாதாரண வேலை செய்யறவன் வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசி கோடி கணக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் போனா இன்னைக்கு 50-60 லட்சம் இல்லாம ஒரு பிளாட் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் லேண்டு வாங்கணும்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாய் இல்லாம இண்டிவிஜுவல் லேண்டே கிடையாது. ஒரு 4 கிரவுண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றேன். ஒரு 10-20 வருஷத்துல OMR ரோடு இவ்வளவு வளர்ச்சி. ECR ரோடு அதை விட வளர்ச்சி. கூடுவாஞ்சேரி, பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை. ஆனா இன்னைக்கும் மழை பெஞ்சா மெயினான தண்ணி நிக்கிற இடம் அதுதான். மெயினான தண்ணி நிக்கிற இடம் அதுதான். ஆனா மக்கள் அங்கதான் போய் வனம் வாங்குறாங்க, அங்கதான் வீடு வாங்குறாங்க. இந்த பக்கம் நல்ல வளர்ச்சி இருக்கு. இப்போ திருவள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கு. பொன்னேரி நல்ல வளர்ச்சி இருக்கு. ஸோ அதனால ரெட்டில்ஸ் நல்ல வளர்ச்சி. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லாம் அலாட் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க லேண்டுக்கு பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷனே வருது. ஸோ பொன்னேரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ CMD கண்ட்ரோல்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போட்டிருக்க ப்ராஜெக்ட் திருப்பாலைவனம். ஸோ கசட்லயே வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி இடங்களை இன்னைக்கு சேமிச்சு வச்சுக்கங்க. கம்மி விலையில சேமிச்சு வச்சுக்கங்க. ஆனா அதிகமான விலை வந்ததுக்கு அப்புறம் நம்மளால வாங்க முடியாது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரும்போது நம்மளால வாங்க முடியாது. இன்னைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கும்போதே வாங்கிருங்க. சரிங்களா? என் மக்களின் மக்களே, என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக கவலைப்பட்டிருக்கும் என்னுடைய தாய்மார்களே, என்னுடைய நண்பர்களே, சகோதரர்களே, ஸோ வாங்க உங்களுக்கான சேமிப்பு, உங்களுக்கான பிளாட்ஃபார்ம், உங்களுக்கான இருப்பு இடத்த இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்மளுடைய தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் கண்டிப்பா உங்களை வர வைக்குது. சரிங்களா? உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் என்பது கரெக்டான இடத்துல டிடிசிபி அப்ரூவ்டு. ஸோ எல்லா அரசாங்கத்தோடைய அப்ரூவ்டை வாங்கி நம்ம நிர்வாகம் இன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கோம். ஸோ இந்த தவணை முறை திட்டத்திலையும் சரி, இல்லை புதிதாக வர என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, வாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று சேமிச்சு வச்சாகணும், அவங்களுக்காக சேர்த்து வச்சாகணும். செய்வோமா? கல்வி எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம முக்கியமா நம்ம கருதுறோமோ, அதே மாதிரிதான் அவங்களுடைய காலகட்டம் ஒரு நாள் வரும். அவங்களுடைய ஃபியூச்சர் ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு கேள்விக்குறி இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு சிறு துளியை நம்ம சேமிப்போம். இறைவன் நாட்டோட இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாள் அவங்களுக்கு அது பெருந்துளியா அவங்களுக்கு பயன்பெறும். ஸோ அதனால இன்னைக்கு சிறுதுளியா நம்ம வாங்கி வைக்கிறது வாழ்க்கையில அவங்களுக்கு தேவைப்படும் போது அது பெருதுளியா அவங்களுக்கு பயன்படும் என்பது எந்த விதத்திலும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இது பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய விஷயங்கள், முன்னோர்கள் சொல்லிட்டு போனது.
மண்ணுல போட்டது என்னைக்குமே வீணா போனதில்லை. ஸோ அதனால மண்ணுல நம்ம என்னைக்குமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம், ரெடியா இருக்கிறோம். ரெடி கேஷ்ல கொடுக்குறோம், ரெடியா இருக்கும். உங்களுடைய வருகையை காத்து கொண்டிருக்கோம். நம்முடைய நிர்வாகத்துடைய நிர்வாகிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, உங்களுடைய தேவைகள் கண்டிப்பா இங்க எல்லாமே செஞ்சு கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை என்பது நாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எங்க இடம் கொடுத்தா கரெக்டா இருக்கும், உங்க பட்ஜெட்ல எங்க அடங்கும், உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தா உங்களால வாங்க முடியும், உங்களால எவ்வளவு கனத்தை தூக்க முடியும் என்பதை நாங்க அறிஞ்சு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்தி வருகின்ற சமுதாயத்துக்கு, வருகின்ற தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு லேண்ட் ஓனராவோ ஒரு வீட்டு ஓனராவோ கண்டிப்பா உருவாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம சிறு துளியை நம்ம பயன்படுத்துவோம். அது ஒரு நாள் வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கும் என்பது எந்த விதத்திலே மாற்று கருத்தே கிடையாது. என்னுடைய தாய்மார்களே, சொந்தங்களே, பந்தங்களே, தாஜ் ரியல் எஸ்டேட் நிர்வாகத்துடைய தூண்களே, வாங்க வாங்க என்று இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டு குழுக்களை பார்க்க இருக்கும் என்னுடைய நண்பர்களே எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மே மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐயில் பெயர்கள் வாசிக்கப்படும். இது 115வது மாத குழுக்கள். ரேகா 14, மஞ்சுளா 117, மனோபாலன் 174, மாபுபலி 589, தன்ஷிகா 235, பிரகாஷ் 334, ஜெயா 398, சையத் கரீமுல்லா 400, சிராஜ் பாஷா 438, கார்த்திக் 467, அப்துல் வாஹித் 601, பக்தவச்சலம் 634, சர்குணா 658, ஜெயலலிதா 714, கல்யாணி 828, ரூபாவனன் 832, பாலகிருஷ்ணன் 846, சதீஷ்குமார் 964, ஸ்வப்னா 965, ஸ்வஸ்திகா ராமன் 991, பிரியா 992, ஷமீம் 1124. ஜான்சன் நகர் மனை பிரிவில் இது 61வது மாத குழுக்கள். பெயர்கள் வாசிக்கப்படும். ஆர் பார்த்தசாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, குமார் 29, பி கலாவதி 30, கலாவதி 31, இந்திரகுமார் 33, ஏ கமலாபாய் 33, பி இந்திரா 39, ஏ சொக்கினா 39, பி சாயிதா 40, ஏ தாட்சாயினி 46, மல்லிகா 47, ஏ அங்கம்மாள் 47, பி கலைவாணி 48, பி பாலுசாமி 49, ஏ சமீர் அஹமது 50, ஏ ஷோயப் அஹமது 50, பி நாகராஜ் 50, பி துளசி 58, ஏ நாகராஜ் 58, பி நிஹா ஃபாத்திமா 65, ஏ நிஹா ஃபாத்திமா 65, பி சாஹிதா சாலிஹா 66, ஏ நிக்கத் சாயிபா 66, பி தனபாலன் 71, பி கல்யாண சுந்தரம் 72, சி நீலாவதி 73, ஏ முகமது அலி 73, ஏ ரஜியா பேகம் 73, பி சாஹிரா பானு 73, சி கருணாகரன் 90, ஷாயிதா 91, ஏ முகமது அஷ்ரப் அலி 91, பி ரஷிதா பேகம் 91, சி டி சதீஷ் 92, ஏ புஷ்பலதா 92, பி செல்வி 93, ஏ காயத்ரி 93, பி முருகவேல் 94, சஞ்சு 94, ஆகாஷ் 97, ஏ டி ரமேஷ் 101, தானேஷ் குமார் 102, கோகுல்ராம் 103, ஆபிதா 107, பி சந்திரேஷ் 109, பி நஸ்ரீன் பானு 110, ஹலீமா பி 112, ஏ பாக்கியா 112, பி சகுந்தலா 112, பி பிரியா 115, ஏ லக்ஷ்மி 115, பி கௌஸ்பைக் 116, ஏ செல்வ சுந்தரி 117, தில்ஷாத் 118, பி பச்சையம்மாள் 125, தனிஹைவேல் 126, எல் பாஞ்சாலி 127, சசி 128, ஹரிகிருஷ்ணன் 130, இணையத்துல்லா 135, ஷர்மிளா 136, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, மோனிஷ் 144, பி ஆயிஷா ஃபர்வின் 145, ஸ்ரீதேவி 146, ஏ
ஜெகத் ராமன் 146 பி, கேப்ரியல் ஜாய்சன் 147, அஞ்சலை 148, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149 ஏ, கோபிநாதன் 149 பி, சுல்தானா தபசும் 152, நாகேஸ்வர் ராவ் 153 ஏ, நந்தகுமார் 153 பி, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயப்பிரியா 160 பி, வீர சிவசங்கரி 161 பி, பாலாஜி திவேஷ் 162 ஏ, தியாகராஜன் 162 பி, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 164 பி, சுரேஷ் 167 பி, வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177 ஏ, பவித்ரா 177 பி, ஆதிலக்ஷ்மி 178, பார்வதி 178, அரு 178 பி, திலகம் 179, ரமேஷ் 180 ஏ, தனசேகர் 181 பி, குமார் 181 பி, சுரேஷ் 185 ஏ, வினோத்குமார் 185 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, ஸ்வப்னா ஸ்ரீ 188 பி, சாந்தலக்ஷ்மி 193, உமாதேவி 194 ஏ, எலிசபெத் பிளாசியா 194 பி, கே லக்ஷ்மி 195 ஏ, சாந்தி 195 பி, அஞ்சலாட்சி 196 ஏ, பாஞ்சாலி 197 ஏ, ஹிப்பானி 197, மைதிலி 206 ஏ, ஜான்சன் 206 பி, ரிஸ்வானா பேகம் 207 பி, ஆண்டாள் 207 பி, முபினா அக்தர் 208, உதயகுமார் 208 பி, நவீன்குமார் 213, உஷாராணி 214 பி, சாஜிது நிஷா 216 ஏ, என் பாலாஜி 216 பி, சாரல் ஸ்னேகலதா 222 ஏ, ஏசுரத்தினம் 222 பி, மோகன சுந்தரி 225 ஏ, ரூஹினாஸ் 230 ஏ, கஸ்தூரி 230 பி, திவாகர் 231, ஜெயசுதா 235 பி, மும்தாஜ் 236 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238, முகமது வசீம் 238, ஆர் மணி 239, குரேஷா 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வீன் 249, ரேஷ்மா பர்வீன் 250, அருள் 161 ஏ. தற்போது கார்டன் மனை பிரிவில் பெயர்கள் வாசிக்கப்படும். இது 57வது மாத குழுக்கள். சரவணன் 11, ஹேமமாலினி 16 பி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, எம் தேவி 20 ஏ, ரஹிமுன் நிஷா 20 பி, வால்மூர்த்தி 23, குருராஜன் 24, செல்வநாதன் 27, சுஜித்ரா 30 ஏ, சின்ன பொண்ணு 30 பி, சரஸ்வதி 31 ஏ, ராகுல் 40, எஸ்தர் 41 ஏ, சம்ஷாத் பேகம் 42 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42 பி, புனிதா 43 ஏ, அன்பரசி 43 பி, உமா 44 ஏ, ஷீபா 44 பி, ஹாஜிரா பேகம் 45 பி, கேபி லக்ஷ்மி 50 ஏ, மோகன சுந்தரி 50 பி, சரண்யா 51 ஏ, பார்வதி 51 பி, சரவணன் 53 பி, லக்ஷ்மணன் 57 ஏ, பிரம்மநாயகம் 59, விஜயா 61 ஏ, ஜலீல் 62 ஏ, சுகுணா 63 பி, என் லக்ஷ்மி 66, ரங்கநாதன் 74, ஜபின் தாஜ் 75, ரேஷ்மா பாலா 63 ஏ. திருத்தணி டவுன் மனை பிரிவில் இது 46வது மாத குழுக்கள். பெயர்கள் வாசிக்கப்படும். ஜீனத் நிஷா 10, கதீர் அஹமத் 11, சுகுமார் 13, சந்திரலேகா 18, ஸ்வர்ணதேவி 26, சந்திரலேகா 33, பரிமலா 35, யுவராஜ் 36, பாபு 39, தாராபி 42, மொய்தீன் ஜலாலுதீன் 44, நில்ஷாத் 44, பூரணி 51, கைரு நிஷா 57, ராஜேஷ் குமார் 58, சாந்தி 59, சுமன் ஜீவா 60, உத்ரேகலா 61, சுரேஷ் பழனி 62, விஜயகுமாரி 67, கோமதி 69, மங்கம்மாள் 75, கீதா 76, மீனா 77,
அம்ருதா குமார் 81, ரஞ்சித் 89, வேளாங்கண்ணி 134, அஸ்மா சுல்தானா 100, அப்ரோஸ் 101, ஆரிஃபா சுல்தானா 104, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, அமுதா சுரேஷ் 114, குப்பு 115, கலை செல்வி 117, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, ஆறுமுகம் 123, முருகேசன் 124, ஷண்முக சுந்தரம் 125, முகமது தௌஃபிக் 127, அம்பிகா மகேஷ்குமார் 128, சுப்பிரமணி 130, ரோஜா 131, ஹரிதா 135, வீரமணி 148, கஜேந்திரன் 149, சங்கீதா 25, ஐயப்பன் 118. தற்போது 2000 ரூபாய் இஎம்ஐக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 6வது மாத குழுக்கள். யோகேஷ் 104, வெங்கடேஷன் 105, ஹரிஷ் 107, கரோலின் 108, பாபு 110, முகமது ஹசான் 111, ஃபர்ஹான் கான் 112, பாலாஜி 113, பாலாஜி 114, பாலாஜி 115, விஜயலட்சுமி 116, இந்திராணி 117, ஃபரிதா இர்ஃபான் 122, குமார் 123, ஸ்ரீனிவாசன் 125, ஜெர்லின் ஜெசிகா 128, ராமலட்சுமி 130, நவாப் ஜான் 132, தியாகராஜ் 133, அகிலாண்டேஸ்வரி 124. இன்னும் சற்று நேரத்தில் குழுக்கள் நடைபெறும். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐக்கான குழுக்கள். முதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 1124, ஷமீம் மேம் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 601, அப்துல் வாஹித் சார் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 14, ரேகா மேம் வாழ்த்துக்கள். அடுத்து ஜான்சன் நகர் மனை பிரிவிற்கான குழுக்கள். ஜான்சன் நகர் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை எண் 181 பி, தனசேகர் சார் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனை எண் 25, பார்த்தசாரதி சார் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 172 பி, மணிகண்டன் சார் வாழ்த்துக்கள். அடுத்து கார்டன் மனை பிரிவிற்கான குழுக்கள். கார்டன் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை எண் 51 பி, பார்வதி மேம் வாழ்த்துக்கள்.
இரண்டாவது பரிசு மனை எண் 30B. சின்ன பொண்ணு மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 74. ரங்கநாதன் சார், வாழ்த்துக்கள். அடுத்து டவுன் மனை பிரிவிற்கான குழுக்கள். டவுன் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை எண் 105. தேவகி மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது வெற்றியாளர் மனை எண் 61. உத்ரேகலா மேம், வாழ்த்துக்கள். டவுன் மனை பிரிவில் மூன்றாவது வெற்றியாளர் மனை எண் 13. சுகுமார் சார், வாழ்த்துக்கள். அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐ காண குழுக்கள். ரூபாய் இஎம்ஐயில் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 113. பாலாஜி சார், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 108. கேரோலின் மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 128. ஜெர்லின் ஜெசிகா, வாழ்த்துக்கள். தற்போது ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள். ஆறுதல் பரிசில் முதல் வெற்றியாளர் மனை எண் 208B. உதயகுமார் சார், வாழ்த்துக்கள். ஆறுதல் பரிசில் இரண்டாவது வெற்றியாளர் மனை எண் 77. மீனா மேம், வாழ்த்துக்கள்.
ஆறுதல் பரிசில் 3வது வெற்றியாளர் மனையன் 63A. ரேஷ்மா மேம், வாழ்த்துக்கள். ஆறுதல் பரிசில் அடுத்த வெற்றியாளர் மனையன் 50B. மோகனசுந்தரி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 161B. வீர சிவசங்கரி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 42. தாரா பி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 400. சையத் கரிமுல்லா சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 24. குருராஜன் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 213. நவீன்குமார் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 117. இந்திராணி மேம், வாழ்த்துக்கள். மே மாத குழுக்களில் வெற்றி பெற்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.